வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸ் பற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் நிப்டி இண்டெக்ஸ் சார்ட் தாங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ இன்னைக்கு நிப்டி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ 24,317ங்கிற ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, அந்த க்ளோஸ் வந்து எஸ்டர்டே க்ளோஸை கம்பேர் பண்ணப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ளஸ் 66 பாயிண்ட் நமக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பயாஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் நம்ம வந்து ரெகுலராக நம்ம தினம் ஒரு பார்வை வீடியோ பார்த்தா நம்ம என்ன பேசுகிறோங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம டுடே என்ன நடந்திருக்கிறத பார்ப்போங்க, டுமாரோ என்ன நடக்குங்கிறதையும் பார்ப்போங்க சார்ட்டை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பையோர் எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறாங்க, செல்லர் எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க. அது போக நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சார்ட்ல இருந்து கரெக்டாக எடுத்து அந்த வேல்யூஸும் கொடுத்துட்டு வராங்க. அது போக ஒன் மோர் திங் வந்து நம்ம வந்து பிரீமியத்தை வந்து டிஸ்கவுண்ட்ல எப்படி கேட்ச் பண்றதுங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு வரோம். ஓகேங்களா, இந்த டாபிக்லாம் நம்ம இந்த வீடியோல கவர் பண்றாங்க தினம் ஒரு பார்வையில. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம நிப்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் கிடைச்சிருக்குங்க மார்க்கெட்ல. நல்ல ஒரு க்ளோஸ் மார்க்கெட்ல ஃபுல் பேக் இல்லாமலே போயிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, அந்த 24,600 ரீச் பண்ண அப்புறம் கண்டிப்பா இந்த கையையோ மார்க்கெட் எடுத்தா கண்டிப்பா, அல்லது இந்த கை வேலிட் இல்லைங்க, இந்த கை வந்து வேலிடுங்க, அப்புறமா இந்த கை வேலிடுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ மார்க்கெட்ல இந்த 2 பாயிண்ட்டும் மார்க்கெட் ரீச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ இங்கேயும் ப்ராஃபிட் புக்கிங் எதிர்பார்க்கலாம். இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் 24,600 டச் பண்ணிச்சுன்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பா மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம். இந்த மார்க்கெட் நம்ம கிட்டத்தட்ட எங்க இருந்து வரோம்னாக்கி 23,600ல இருந்து மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் ராலி கொடுக்குற மாதிரி வந்துட்டு இருக்குங்க. வித்தின் ஒரு 5 டேஸ்ல மார்க்கெட் பாருங்க. லாஸ்டா 1 2 3 4 5 டேஸா மார்க்கெட் ப்ரீவியஸ் கேண்டில் லோவை கட் பண்ணாம வந்துட்டு இருக்குங்க. எந்த ஒரு கேண்டில் ப்ரீவியஸ் லோவை நம்ம கட் பண்ணாம டீசெண்டா மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வேற நமக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பிரி இருந்துங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மந்த் நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நமக்கு ஜூலை மந்த் கடைசி டே. ஸோ ஜூலை மந்த் கடைசி டே ஃப்ரைடே, நாளைக்கு ஃப்ரைடே. அது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு மந்த்லி கேண்டில் பிரிண்ட் ஆகுங்க. மந்த்லி கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்காக ஜூலை மந்த் கேண்டிலுடைய க்ளோஸ் வந்து 260ங்கிற சோன்ல இருக்குங்க. அப்போ மார்க்கெட் அதுக்கு மேல க்ளோஸ் மீன்ஸ் அந்த ஹை அதுக்கு மேல இருக்குங்க. அப்போ நமக்கு வந்து ஜூலை மந்த் ஹைக்கு மேல நம்ம க்ளோஸ் கொடுத்தா நல்ல ஒரு பயாஸ் க்ளோஸ் கிடைக்குங்க. ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம பார்க்குறப்போ மார்க்கெட்ல நாளைக்கு கண்டினியூஷன் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போங்க. மார்க்கெட்ல டெய்லி கேப் அப்பும் கேப் டவுனும் கொடுக்குறதுனால நம்மளால வந்து இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பா சில டைம் நடக்காதுங்க, அது அப்ளிகபிள் ஆகாதுங்க. ஓகேங்களா. இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல நமக்கு கொஞ்சமா கீழே வந்தா மார்க்கெட் மேல போக ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ டேரக்டா 50% எப்படி ஓப்பன் பண்ணா மார்க்கெட் இருந்து மேலே போய் ட்ரை பண்ணுவாங்க, கீழே ஓப்பன் பண்ணாலும் மேலே ட்ரை பண்ண ஓப்பன் பண்ணும். சரிங்களா. மேலே கேப் அப்ல ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சமா வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா. ஸோ ஒருவேளை மார்க்கெட் கீழே லோக்கு கீழே ஓப்பன் பண்ணா மார்க்கெட் கொஞ்சமா லோ டெஸ்ட் பண்ணிட்டு கீழே வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சினாரியோ நாளைக்கு மார்க்கெட்ல இந்த டெய்லி கேண்டில் வச்சு பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு 5 கண்டிஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குங்களா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட் ட்ரெண்ட் எல்லாம் பத்தி பேசிடுவாங்க. ட்ரெண்ட் என்ன பண்றாங்க மார்க்கெட்ல, ஏற்கனவே நம்ம பேசியிருந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே வந்து கையை கட் பண்ணாங்க, திரும்ப என்ன பண்ணாங்க, ஒரே இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து கீழே வந்து அதை பிரேக் அவுட் பண்றப்போ பையர்ஸ் வந்து ஆக்டிவா பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் ஃபர்தர் என்ன பண்ணணும், மார்க்கெட் இங்க இருந்து வந்து இந்த இடத்துல ஃபுல் பேக் போயிட்டு திரும்ப இங்க இருந்து கீழே வந்திருக்காங்க பாத்தீங்களா. அப்போ இந்த இடத்த மார்க்கெட் கட் பண்ணணும். சரிங்களா. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான லிக்விடிட்டி சோன் வந்து இருக்குங்க. சரிங்களா. இந்த இடத்துல மார்க்கெட்ல ஒரு லிக்விடிட்டி சோன் இருக்குங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி சோனை மார்க்கெட் கட் பண்ணி எடுத்துச்சுன்னா டேல நமக்கு மார்க்கெட்ல சின்னதா அப்படி கூட நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த சோன் ஆல்மோஸ்ட் நமக்கு 24,400ங்கிற சோன்ல வருதுங்க. சரிங்களா. அப்போ அந்த சோன்ல வர்றதுனால மார்க்கெட்ல 24,000ங்கிறது நமக்கு ஒரு கிறிஸ்வல் லெவலா இருக்க வாய்ப்பு இருக்குங்க நாளைக்கு மார்க்கெட்ல. ஓகேங்களா. ஸோ இதான் இப்போ இதுக்கு மேல நமக்கு போய் நம்ம இந்த ஹையர் கை ஃபார்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஹைக்கு மேல கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெண்ட் வந்து கீழே வந்த ட்ரெண்ட் ஸ்டில் கண்டினியூ ஆகி டேல நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல மாறுவாங்க. நம்ம இப்போ டேரக்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல பாத்துருவோங்க. ஸோ நம்ம வீடியோல மேக்ஸிமம் நம்ம என்ன பண்றோம், சார்ட் அனலைஸ் பண்ணி தாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்களா. வேற அதனால நம்ம வந்து இங்க வந்து வேற எதுவும் பெருசா பாக்குறது கிடையாது. டெக்னிக்கலா ஃபுல்லாவே நம்ம தினம் ஒரு பார்வையா மார்க்கெட்ல சார்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பையர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி தான் பாத்துட்டு வராங்க. இங்க பாருங்க மார்க்கெட்ல இந்த இடத்துல நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேங்க. இந்த இடத்துல வரப்பெல்லாம் மார்க்கெட் பையாய் போனாங்க. ஃபர்தரா மார்க்கெட் இந்த கேப்ல இருந்து கீழே வந்த மார்க்கெட் புதுசா ஒரு லோ வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்க இருந்தா ஒரு புதுசா லோ வைக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் இங்க இருந்து வந்து ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த லோ பக்கத்து சரி இந்த ஹை பக்கத்துல வந்திருக்காங்க. இந்த ஒரு பையருடைய லிக்விடிட்டி சோனுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட்ல இங்க இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். மார்க்கெட் இந்த இதுக்கு மேல ஓப்பன் பண்ணா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த ஹையை இப்படி இங்க ஓப்பன் பண்ணி இங்க டெஸ்ட் பண்ணிட்டு இப்படி கூட மார்க்கெட் போகலாம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து டெய்லி பயாஸ்ல நம்ம என்ன சொன்னோமோ அது கண்டிப்பா லோயர் டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. இப்போ மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோன்ல வந்து நம்ம வந்து நிக்கிறோங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோன்ல வந்து நம்ம நிக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோனுங்க. சரிங்களா. இதுக்கு வந்து மார்க்கெட் நாளைக்கு இதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா 24,600 மார்க்கெட் டெஸ்ட் பண்ணாம விடாது. ஓகேங்களா.
நாளைக்கு என்ன ஃப்ரைடே மார்க்கெட்ல அந்த கேண்டில் பிரிண்ட் ஆகும், மந்த்லி கேண்டில் பிரிண்ட் பண்றது அவங்க நல்லபடியா பிரிண்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஏம் பண்ணிருக்காங்க. ஸோ மந்த்லி கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ எப்பவுமே நமக்கு ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்கா இப்படி கிரீன் கிடைச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும், மார்க்கெட் அங்க இருந்து சின்னதா வந்து ஃபுல் பேக் கீழே வருவாங்க. சரிதானே? அப்போ இந்த மாதிரி நமக்கு ஜூலை மந்த் கேண்டில் இந்த மாதிரி இந்த இடத்துல க்ளோஸ் கிடைச்சிச்சுன்னா ஆகஸ்ட் மந்த் நமக்கு என்ன பண்ணலாம், மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் இங்க வர கூட வந்துட்டு மறுபடியும் கூட மேலே போகலாம். ஸோ அது நம்ம வந்து டெய்லி நம்ம பார்த்துட்டு தானே வரோம். ஸோ என்ன பண்றாங்கிறத நம்ம நாளைக்கு தினம் ஒரு பார்வையில பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ல இப்படி இந்த இந்த ஹையர் கை ஃபார்மேஷன் போகணும்னா மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த இப்போ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இந்த கைக்கு மேல போகணும். கீழே இந்த லோருக்கு பார்த்தீங்களா, அந்த லோக்கு கீழே மார்க்கெட் வரக்கூடாதுங்க. இந்த லோக்கு கீழே வந்துச்சுன்னா ஸோ ஃபர்தரா மார்க்கெட்டால மேலே டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்ல ஒரு ஹையர் கை ஃபார்மேஷன் போயிட்டு இருக்கோம், அப்படி போயிட்டு இருக்கணுங்க. அந்த லோவை வந்து மார்க்கெட் எடுத்துச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட்டால மேலே போக முடியாது. அப்ப கீழே வரக்கூடாது. வந்தாலும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எடுத்துட்டு மேலே போய் புதுசா கை வச்சிடணுங்க. ஸோ இதுக்கு கீழே இதை எடுத்துட்டு மறுபடியும் மேலே போக முடியாது திணறிச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணிடுவாங்க, ஸோ லோயர் லோ ஃபார்மேஷன்ல மாறிடுவாங்க. அப்போ இப்போ மார்க்கெட்ல ஒரு பை கண்டிஷன்ல ஒரு ட்ரெண்டிங்கா மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரோ ட்ரெண்ட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ரோ ட்ரெண்ட் தாங்க இந்த ட்ரெண்ட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப் டு அவங்க 24,000 ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம எந்த இடத்துல ரிவர்சல் பார்க்கணுங்கிறத கூட நமக்கு வந்து முக்கியமான சொல்லுங்க. ஸோ நான் நம்ம யூடியூப்ல நமக்கு வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோக்காக நான் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்ங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ அதில் வந்து ட்ரெண்டை பத்தி எப்படி பண்ணணும், ட்ரெண்ட் எப்படி ரிவர்சல் எந்த இடத்துல ரிவர்சல் பார்க்கணுங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ மார்க்கெட்ல நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் எங்க பார்க்கலாம், ஸோ இந்த மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து ஆல்மோஸ்ட் டீப்பா வந்துட்டோம். அப்போ இந்த இடத்துல கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு ரிவர்சல் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல கூட பார்க்கலாம். ஸோ ரிவர்சல் எந்த இடத்துல பார்க்கணுங்கிறது கூட மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரோலுங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ரிவர்சல் பார்க்கணும்னா நமக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட்ல ஒரு லோ வந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும், திரும்ப மறுபடியும் நமக்கு வந்து ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆகணும், திரும்ப லோ கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இப்போ வரைக்கும் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க. அது எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிருங்க. மேக்ஸிமம் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண போறாங்களா, இங்க ஸ்டாப் பண்ண போறாங்களாங்கிறத கண்டிப்பா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படி நம்ம இப்போ லோயர் டைம் வரையும் போயிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டா பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. தெளிவாகவே மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்துச்சுங்க, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லைங்க. நேத்திக்குள்ள டே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, இது வந்து நமக்கு நேத்திக்குள்ள டேங்க இந்த மார்க்கெட்லங்க பாருங்க. சேம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டில் என்ன பண்ணாங்க, ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்ல காமிச்ச மாதிரி காமிச்சாங்க. அது அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணாங்க, அந்த பையிங் ப்ரெஷரை மாத்தி திரும்ப மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் போய் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த வேல்யூஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணாங்க, அப்போ இது வந்து எஸ்டர்டேங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு எஸ்டர்டே மார்க்கெட்ல என்ன பண்ணணும், நமக்கு மார்க்கெட் மேலே ஓப்பன் பண்ணா 50% வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான கண்டிஷன். ஸோ அப்போ பாருங்க மார்க்கெட் இங்க இருந்து விற்க வந்து என்ன பண்ணாங்க, இங்க இருக்க லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டு ஸோ புதுசா அந்த இடத்துல போய் மார்க்கெட் பாருங்க ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எஸ்டர்டே நம்ம கொடுத்த லெவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நியூட்ரல் ஓப்பன் தான் கிடைச்சிங்க. சரிங்களா? நியூட்ரல் ஓப்பன் தான் நமக்கு கிடைச்சிங்க. கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம கொடுத்த 24,332ங்கிற ஒரு வேல்யூஸ்ல மார்க்கெட் பாருங்க எவ்வளோ இந்த இடத்துல நமக்கு வந்து பாருங்க 24,332ங்கிற ஒரு இடத்துல மார்க்கெட் எவ்வளவு நேரம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நமக்கு அந்த 262ங்கிற ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்ச உடனே மார்க்கெட் அதுக்கு மேல கிடைச்ச உடனே மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமா மார்க்கெட்ல ஒர்க் ஆகுதுங்கிறதையும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கெட் இன்னைக்கு அழகாவே ஓபன் பண்ணி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன பண்ணாங்க, பாசிட்டிவ் பண்ணா மார்க்கெட் வந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க. எடுத்துட்டு மார்க்கெட் வந்து R1ங்கிற ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே மார்க்கெட் ஃபாலோ ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் மார்க்கெட்ல நடந்துச்சுங்க, வேற எதுவுமே நடக்கலங்க. ஸோ அப்போ மார்க்கெட்ல நாளைக்கு இந்த லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ நமக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல போனா நமக்கு புல்லிஷ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, அந்த லோவா மார்க்கெட் இந்த லோவோ சரிங்களா, இந்த ரெண்டு லோவும் மார்க்கெட் வந்து கீழே வந்து எடுத்துச்சுன்னா மார்க்கெட்ல சென்டிமெண்ட் வந்து மாறிடுங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட்ல இது வரைக்கும் வரலாம், பட் இங்க வந்துட்டு திரும்பி போயிடணுங்க. ஸோ சரிங்களா? அப்போ மார்க்கெட்ல இப்போ இந்த ஹை வந்து லாஸ்டா வந்து மார்க்கெட் எடுத்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் நாளைக்கு இது வரைக்கும் வந்தா கூட நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. மார்க்கெட் இங்க இருந்து கூட புதுசா கை வைக்கிறதுக்கு போயிருவாங்க. மார்க்கெட் இங்க இதை எடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் திரும்ப மறுபடியும் உள்ள போவாங்க பாத்தீங்களா, போற மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்தாதான் நமக்கு மார்க்கெட்ல சென்டிமெண்ட் வந்து டவுன் சைடு போறதுக்கு அறிகுறி காட்டுவாங்க. சரிங்களா? அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், சென்டிமெண்ட் வந்து நம்ம ட்ரெண்ட் அப் சைட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. எங்க 24,600 வரைக்கும் நம்ம வந்து அப் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அங்க வந்து நம்ம ரிவர்சல் தேடி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்ட் தான் மார்க்கெட்ல இப்போ இருக்குங்க. இப்போ நம்ம டேரக்டா அடுத்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோங்க. ஸோ மார்க்கெட்ல அது வந்து நம்ம டெய்லி முக்கியமான ஒரு லெவல்ஸுங்க. ஸோ நீங்க அதை நோட் பண்ணி வச்சிடுங்க. நமக்கு இந்த க்ளோஸ் வச்சு பார்க்குறப்போ நமக்கு மார்க்கெட்ல நாளைக்கு டுமாரோ மார்க்கெட்ல நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பன் வந்து 24,352ங்க. சரிங்களா? இந்த ரேஞ்சுக்கு மேல நமக்கு மார்க்கெட்ல
352ங்கிற ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆனா ஸோ 24,398ங்க. ஸோ இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ங்க. நமக்கு வந்து R1ங்கிறது நாளைக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ங்க. மார்க்கெட்ல ஒரு ரவுண்ட் வேல்யூ 24,400ங்கிறது ரவுண்ட் வேல்யூங்க. மார்க்கெட் அந்த R1ல போயிட்டு அதை பிரேக் பண்ணாதான் நமக்கு ஃபர்தரா மார்க்கெட் அடுத்த ராலியான 532ங்க. ஸோ 532 மார்க்கெட் ரீச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா 600 வந்து மார்க்கெட் டச் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா போயிருவாங்க. ஸோ அப்போ 400ங்கிற சோன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குங்க. அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் டே கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட்ல அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நோக்கி மார்க்கெட் போக ட்ரை பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனுக்கும் நெகட்டிவ் ஓப்பனுக்கும் நீங்க பாருங்க டிஃபரன்ஸ் அதிகமான பாயிண்ட் வச்சிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட் வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த சோனுக்குள்ள கூட மார்க்கெட் டிராவல் ஆகுதுக்கு கூட நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல நாளைக்கு இந்த கேண்டில ஸ்ட்ராங்கா கிரீன் கேண்டில முடிக்கிறதுக்காக மார்க்கெட் 24,278 டு 352 வரைக்கும் மார்க்கெட் டிராவல் ஆக கூட மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சோனை ஏதாவது ஒரு சைடு பிரேக் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு ட்ரேடிங் எடுத்தா நமக்கு பிரீமியம் கிடைக்குங்க. சொல்லனா ஆப்ஷன் பையருக்கு பிரீமியம் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் ஓப்பனுக்கும் நெகட்டிவ் ஓப்பனுக்கும் மிடில் இருந்தா நமக்கு பிரீமியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸோ அது ஏதாவது ஒரு சைடு உடச்சிச்சுன்னா நமக்கு மார்க்கெட்ல பிரீமியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் 24,228ங்கிற S1க்கு போவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னாக்கி நமக்கு S2 ஆன நமக்கு 24,188க்கு வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா நமக்கு டைரக்டா மார்க்கெட்ல 24,138க்கு மார்க்கெட் S2க்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்க. ஸோ இதை நீங்க உங்க சார்ட்ல நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்து நமக்கு வந்து மார்க்கெட்ல முக்கியமான வேல்யூஸான நமக்கு வந்து மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் பிரீமியம்ங்க. ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குனாக்கி ரூ. 102 இருக்குங்க. ஸோ ரூ. 102 நாளைக்கு கால்காரவங்களும் புட்காரவங்களும் யார் மார்க்கெட்ல ஹோல்டு பண்றாங்களோ ஸோ அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் போறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? ஸோ ரூ. 102 பிரீமியத்தை மார்க்கெட் ஹோல்டு பண்ணி போக போக எந்த ஸ்டேக்ல மார்க்கெட் டிராவல் ஆகி போயிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்டேக்லாம் என்ன பண்ணணும் ரூ. 102ங்கிற வேல்யூஸ்லேயே மார்க்கெட் இருந்துட்டு அதை வந்து அவங்க ஹோல்டு பண்ணி அந்த வேல்யூவை வந்து அவங்க டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணுங்க. அந்த வேல்யூஸை விட்டு அவங்க கீழே போனாலோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு மேல மார்க்கெட்டால டிராவல் பண்ண முடியாத மாதிரி அவங்க வந்து காமிச்சிருவாங்க. ஓகேங்களா? அந்த பிரீமியம் வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷன் போற பிரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட்ல ஸ்லோ ஆகுதா ட்ரெண்ட் கண்டினியூ ஆனது கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அந்த வகையில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நமக்கு வந்து சப்போர்ட் ஒண்ணுங்கிறது வந்து நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்டா எடுத்துக்கலாங்க. ஸோ 85, 68, 52ங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 122, 140, 162ங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்க இங்க ஒரு என்ட்ரி எடுத்தா கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம், பிவோட்ல கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வேல்யூஸ் நம்ம வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கணும் இந்த ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.